போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, மலையானே போற்றி போற்றி. தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அரசுகின்றாரையும் பொழுது போக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே அப்படின்னு நம்மளுடைய அப்பர் சுவாமிகள் சொல்லியிருக்காரு. அதனால இன்னைக்கு எல்லாருக்கும் கீழ்கணக்கு, கீழே நடக்கிற கணக்கு எழுதும் போது இவங்களுக்கு எல்லாம் புண்ணிய காலம் இன்னைக்கு எழுதிடுவாரு. ஏன்னா இன்னைக்கு உட்காந்து நம்ம வெட்டியான பொழுத போக்கல, சிவப்பொழுதாக தமப்பொழுதாக போக்கியிருக்கோம். அதனால இன்னைக்கு நமக்கு புண்ணிய காலத்துல எழுதிடுவாரு கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசன். அப்பேற்பட்ட ஒரு நல்ல நாள். இந்த நாள் வந்து நமக்கு தேவர்களுக்கு இரவு பொழுது. இதுக்கு அடுத்து வந்து ஆவணிக்கு அடுத்து புரட்டாசியில ஒரு அபிஷேகம் இருக்கு. புரட்டாசி சதுர்த்தசியில, அதுக்கடுத்து ஐப்பசியில கிடையாது, கார்த்திகையில கிடையாது, அதுக்கடுத்து மார்கழியில. மார்கழி வந்து தேவர்களுக்கு காலை பொழுது வந்துடும். அதனால நமக்கு வந்து இந்த நல்ல நாள்ல ஆவணி சதுர்த்தசி நல்ல நாள். அம்பலவான பெருமாளுக்கு அபிஷேகம். இங்க வந்து பைரவர் வந்து இங்க எழுந்தருளி இருக்காரு. பைரவர் பிரதிஷ்டை இங்க இன்னைக்கு. அதனால இன்னைக்கு நம்ம உமையொரு பாகர் இளையப்பட்டம் சாமி வந்து நமக்கு ஆசி கொடுத்து நமக்கு சாமிக்கு இன்னைக்கு சோடச உபசாரம்லாம் நான் ஒரு நாள் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தேன். இன்னைக்கு அருமையாக சோடச உபசாரம்லாம் நடந்தது. இந்த நம்ம தினேஷ் வந்து பஞ்ச சபைகளில் ஒன்று வெள்ளியம்பலம். பஞ்ச சபைகள் இருக்குது நமக்கு. வெள்ளியம்பலம், பொன்னம்பலம், குற்றாலத்தில் சித்திர அம்பலம், தாமிர சபைன்னு ஒன்று இருக்குது. அது வந்து திருநெல்வேலின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து செப்பறைன்னு இருக்குது, அதுதான் தாமிர சபைன்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து சாமி வந்து கால் மாறி ஆடினது எங்கன்னா வெள்ளியம்பலத்தில். எல்லா சபையிலையும் பார்த்தீங்கன்னா வலது காலை ஊனியிருப்பார், இடது காலை தூக்கியிருப்பார். அந்த வெள்ளியம்பல சபையில் மட்டும் இடது கால அந்த ராஜசிம்மன்கிற மன்னன் வந்து ஆயக்கலைகள் 64 கற்றுக்கணும்னு சொல்லி கற்றுக்கிடும் போது பரதக்கலையும் கற்றுக்கிடு. அப்போ வந்து ஒரு நாள் ரொம்ப அவருக்கு உடம்பு வலிக்கும் போது அவர் சொல்கிறாரு, எனக்கு இந்த பரதக்கலையை கற்றுக்கிட்டு உடம்பு இப்படி வலிக்குதே, காலெல்லாம் இப்படி வலிக்குதே, சாமி வந்து ஒவ்வொரு ஊழிக்காலம் முழுவதும் இப்படியே காலை வச்சுருக்காரே, அவருக்கு எப்படி வலிக்கும்? அவருக்கு வலிக்க போகிறதில்ல, அவர் நான் நம்மளை மாதிரி பஞ்சபூதங்களான உடம்புல அவர் இருக்காரு. ஆனால் அந்த மன்னன் வந்து அப்படி நினைக்கிறார் ராஜசிம்மன். அதனால அந்த மன்னனுக்காக அவனோட வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு சாமி வந்து காலம் மாறி ஆடினதான் வெள்ளியம்பல சபை. அந்த வெள்ளியம்பல சபையின் பேரில் ரொம்ப நல்ல பணிகள்லாம் வந்து தினேஷ் செஞ்சுட்ருக்கு. அன்னதானமும் பண்ணிகிட்ருக்கு. நிறைய நல்ல காரியங்கள் பண்ணிகிட்ருக்காப்புல. நம்மளை வந்து இன்னைக்கு பைரவர் பிரதிஷ்டையும் திருவாசகம் முற்றோதலும் அவங்க என்ன நோக்கத்துக்காக இந்த நடத்துகிறாங்களோ அந்த நோக்கம் வந்து விரைவில் நிறைவேறணும் என்று சொல்லி அத்தனை அடியார்களும் அந்த பெருமானுடைய திருச்செவிக்கு விண்ணப்பமாக எல்லாரும் வைத்து கொண்டு, ஏன்னா நமக்கு நேரம் இல்லை. நாளைக்கு நம்மளுடைய பௌர்ணமி முற்றோதல் காசி விஸ்வநாதர் திருக்கோயிலில் எல்லா அடியார்களும் வந்து கலந்து கொள்ளுமாறு அன்போடு வேண்டிக் கொண்டு நம்ம அச்சோப்பதிகம் பாடிடுவோம். ஏன்னா இன்னைக்கு வந்து சாமி வந்து அருளாசி கொடுத்தாரு. நம்ம சாமிகிட்ட ஆசி வாங்கினதுனால நம்ம அந்த அளவில் நிறைவு பண்ணி எல்லா வளங்களும் எல்லா நலன்களும் கலந்து கொண்டு அத்தனை அடியார்களுக்கும் இல்லத்தாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று விண்ணப்பம் வைத்துக் கொண்டு அச்சோப்பதிகத்தை ஓதி நிறைவு செய்வோமாக. முக்தி அறியாத மூக்கரோடு முயலேனே பக்தி நெறி அறிவித்து பல வினைகள் பாரும் வண்ணா சித்தமலா மறுவித்து சிவமாக்கி எனையான அத்தனக்கு அருளியவாறு ஆதருவாரச்சோவே நெறியெல்லாம் நெறிதன்னை நெறியாக நினைவேனை திருநெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம் குறிவன்றாம் இல்லாத கூத்தன்னம் கூத்த எனக்கு அறியும் வண்ணம் அருளியவாறு ஆதருவாரத்தோவே மெய்யெல்லாம் மெய்யென்று
துணனுடையால் தோழத்தே மையலுற கடவேனே ஆளாமே காத்தருளே கையெழுதான் கொண்டவிடான் கண்கடலே சேருவனம் ஐயனக்கு அருளியவாறு ஆதருவாரச்சோவே மன்னதனில் பிறந்தெய்து மாண்டுவிட கடவேனே என்னமிகாருளே எனையாண்டிட்டு என்னையுடன் சொன்னமைக்கே அணிவித்து தூணெறியே சேருவனம் அண்ணனுக்கு அருளியவாறு ஆதருவாரச்சோவே பஞ்சாய அடிமடவார் கடை கண்ணால் இடப்பட்டு நெஞ்சாய துயர்வுல நிற்பேற்று நான் உடையானே அடியேனே வருகையென்று அஞ்சேனென்று அருளியவாறு ஆதருவாரச்சோவே வெல்லுவியாரவி மெய்யென்று வினைவிருத்தி கொண்டு முளை ஓர்வளையார் துணிமுளையே வீழ்வேனே பந்தமரத்து இணையாண்டு பரிசுரையன் துரிசு மறுத்து அந்தவனத்து அருளியவாறு ஆதருவாரச்சோவே கையனார் மையனிலே காந்துவிட கடவேனே கையவே கொடுபோது பாசமெனோ தாடுடி ஒழியுமே காட்டு விட்டு ஓங்காரத்து உட்பொருளை ஐயனக்கு அருளியவாறு ஆதருவாரச்சோவே சாரல் பிறப்பெண்ணும் கருத்துளையில் தடுமாறி காதலி மிக்க கனியிலையார் கடவியிலே விழுந்தேனை மாதருளோடு உடையவிரான் தன் கடலே சேருமணம் ஆரியனக்கு அருளியவாறு ஆதருவாரச்சோவே செம்மையா அறியாத சிலரோடு திரிவேனே மும்மையலாருமித்து முதலாய முதல்வந்தார் நம்மையுமோ பொருளாக்கி நாய் சிவிரை ஏற்றுவிட்ட அம்மையனக்கு அருளியவாறு ஆதருவாரச்சோவே நம்மையுமோ பொருளாக்கி நாய் சிவிரை ஏற்றுவிட்ட அம்மையனக்கு அருளியவாறு ஆதருவாரச்சோவே நாடுடைய சிவனே போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பராய்க்குறை மேவிய பரணே போற்றி